ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு நம்ம தியா சேனல். தியா வந்து வீட்டில் இருந்து ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிறான் இல்லம்மா. பாருங்க, தியா இவ்வளோ மாசா கிளம்பிட்டாங்க. அப்படியே எங்க கிளம்பிட்டா மாசா? விளையாட போறியா? வீட்டில் இருந்து போர் அடிக்குதா? தியா இந்த செல்வா பாருங்க, செல்வாவும் கிளம்பிட்டாங்க. ஹாய் செல்வா. ஹாய் தியா. ஹாய். வாங்க guys, அப்படியே போயிட்டு தியா வீட்டில் போர் அடிக்கிறான், விளையாட போயிட்டு ஜம்முன்னு வந்துடலாம். வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம். சன்செட் ஆகுறதுக்குள்ளே போயிடலாம். கிளம்பியாச்சு, ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. தியாவுக்கு விளாட போலாமா? வாங்க அப்படியே போகலாம். நான் லொகரே போயிட்டே கொண்டு இருக்கிறோம்னா தியா. தியா எனக்கு சாயா வேணும், வாங்கி தரியா? முன்னாடி எங்க போறோமா? நீ ரொம்ப கேள்வி கேட்குற. பார்க்குக்கு போகிறோம், அவ்வளோதான். முன்னாடி எங்கே போகிறோம், பின்னாடி எங்கே போகிறலாம் கொஸ்டின் கேட்கும்போது. டீ கடையா? வரும்போது சாயா, சாயா சூப்பர் சாயா போட்டலாம். உனக்கு பிடிக்காதுன்னா போ. நீ உனக்கு பிடிக்காதுன்னா நாங்களும் குடிக்கூடாதா? இது என்ன கதையாக இருக்கு? பார்க்குக்கு போகலாமா? பார்க்கில் போய் விளாட்லாமா ஜாலியா? அங்கே போனால் செம கூட்டம் இருக்கும் இல்லை? ஏமா இந்த பார்க்குக்கு வந்தால் பார்த்தா எங்கே பாருங்க, எவ்வளோ முன்னாடி இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிது. சே, செம்ம கூட்டம் போல இன்னைக்கு. உள்ள நடந்து வந்தாச்சு கைஸ். பாருங்க, எல்லாம் 3 பேரும் நடந்து வரோம். நான் தியாங்க, தியா காணோம். தியா ஹீரோ, ஹீரோ ஆஃப் தி பார்க். பாருங்க, ஹீரோ ஆஃப் த பார்க். அட்டம் வெளியே போயே ஆகணும், வேறு வழியே கிடையாது. வெளியே போகணும், விளாடணும். வீட்டில் இருக்க போர் அடிக்குது, இதே தான். சரி வா, வந்து பார்த்தா பார்த்துருப்பீங்க பைக்கில் எவ்வளோ கூட்டம், அப்போ எவ்வளோ மக்கள் உள்ளே இருப்பாங்க பாருங்க கைஸ். பார்த்து பார்க்கலாமா? எவ்வளோ அழகாக பாருங்க, பார்த்து பார்த்து அழகாக போகுது பாருங்க. ஓ சூப்பர். வீக்கெண்ட்னால எல்லாருமே வந்துடுறாங்க ஜம்முன்ட்டு. எவ்வளோ மக்கள் கூட்டம், மக்கள் கூட்டம், மகேஷ கூட்டம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த இதுதாங்க, குளம்தாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பார்க்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு? கொஞ்சமா தான் இருப்பாங்க. கொஞ்சமா இருப்பாங்களே. உள்ள போய் பார்க்கலாமா? தியா தொல்லை தாங்கல, போய் ஆகணும். போ போ, ஏய் தியா போ போ, நடந்து போ போ, சீக்கிரம் போ, டைம் ஆகுது பார். ஓ, கண்டுதே இல்லையா அவனுக்கு? கண்ணாடி வேற போட்டுக்கிட்ட, பார்த்துதே கீழே மேடும் மல்லமா இருக்க போகுது. தியா கண்டு தெரியுதா? ஆமா, சீக்கிரம் சீக்கிரமா வா 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 மொட்டாய். நான் பாருங்க கைஸ், தெரியுதா கூட்டம்? அவ்வளோ வண்டி இருக்கும்போது எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு, இன்னைக்கு ஒரு வெறித்தனமான கூட்டம் இருக்க போகுதுன்னு. இந்த கூட்டத்தில் போய் எப்படி விளாடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. அப்போ எதுக்கு வந்த? விளாட வரலையா? பிடிக்கலையா? வீட்டுக்கு போயிடலாமா? இது வேஸ்ட். இந்த தியா இந்த சர்க்கஸ்ல வர சொல்லலாம் பார்த்தா வரவே மாட்டேங்குது, பயந்தாங்கொல்லியா இருக்குது. பாருங்க என்ன பாடுபடுறதா இருக்கு. மற்ற வாய் மட்டும் பயங்கரம், சண்டை போட்டு எப்படியோ வந்து உக்காந்துட்டு இருக்கு. வருமா? வராது, தெரியும். தியாக்கு எக்ஸசைஸ் ஆகுதா இல்லையா? சாப்பிட்ட பிரியாணி தெரிஞ்சிட போல எனக்கு. நல்ல ஒரு எக்ஸசைஸ். 2 3 பல்ல பாருங்க, பல்ல பாரு. உக்காந்தானோ வச்சுச்சுன்னா என்ன பண்றது? பிள்ளைகள் ஆடுறதுப்பா, நம்ம இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. உக்காந்தானு வச்சுக்க, அவ்வளவுதான். உக்காந்து பாப்போமா? என்ன உடையாது, நான் உட்காரவே இல்லை. வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கிறேன், கியூல. யாராவது 2 பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் நாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆளு மேலே ஏறி உட்காந்து தியா 2 ஆட்டு ஆட்டி கூட்டு போயிட வேண்டியதான். தியா உட்கார வச்சிடலாம், ஊஞ்சல உட்காரமா. தியாவுக்கு வந்து விஜிலண்டான விளையாண்டுலாம் பிடிக்க மாட்டேங்குது. இது மாதிரி ஊஞ்சல்
ஆயிரம் ஜன்னல். நல்லா இருக்கு. வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். கமல ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு தம்பி வந்துக்கோ. கண்ணால பற்ற போகுது, கண்ணாடி கீழே வந்துட போகுது. அடுத்தது வந்து ரிங்கா ரிங்கா ரோசஸ். ரிங்கா ரிங்கா ரோசஸ். போங்க போங்க போங்க. நான் தான் டிரைவர், இந்த மிஷினோட டிரைவர் நான் தாங்க. போகும்போது எல்லாம் 5-5 ரூபா கொடுத்துட்டு போலாம். ஒரு ஆளுக்கு 5-5 ரூபா. அங்க பாரு பாத்துடா. ஏடா அவனுக்கு 5 ரூபா இல்ல போல, இறங்கிட்டான் பயப்புல, ரன்னிங்ல இறங்கிட்டான். பாப்பா 5 rupees 5 rupees. வாடா 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 தம்பி, வாடா வாடா உட்கார உட்கார. சமோசா பாய் தம்பி. 5 rupees 5 rupees 5 rupees. நம்ம ரன்னிங்லயே பஸ்ல எந்த பஸ்லயும் உட்காந்து பழகல போல அவனுக்கு. நல்ல ஒரு எக்ஸசைஸ். கயிறு மேல ஏறப்போகுது. அடுத்தது வெரி குட் நைஸ். அடுத்தது மேலப்படி மேலப்படி. கையை மேலப்படி. ஒரு கை ஒரு கை மேல. இங்க பிடி, இங்க ஏறு ஏறு. காலை எடுத்து மேல வை. விடாது. ஒன் மோர் டைம். கோ அப் கோ அப். போ மேல. இன்னும் மேல. கை 2 கை மேல பிடி. 2 கை மேல பிடி. மேல பிடிமா. 2 கை மேல பிடி. தியா, நானு, செல்வா 3 பேரும் போயிட்டு ஜாலியா வீக்கெண்ட் விளையாடியாச்சு. விளையாடலாம் பார்த்துருப்பீங்க. சிறப்பாக விளையாடியாச்சு கைஸ். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. சே நல்லா ஜாலியாக முடிச்சிட்டோம். நல்லா குழந்தைங்க எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா, ஜாலியாக வராங்க. ஜம்முன்னு விளாட்றாங்க வீக்கெண்டை. அப்படிங்க தண்ணிலாம் அழகாக இருக்குதுலாம், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாக் போயிடுறாங்க. சூப்பராக பிடிச்சிருந்துச்சுல. வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்குல. ஓகே, விளையாட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது போய் சாயா கடைக்கு போகலாம். வாங்க சாயா கடைக்கு போவோம் கைஸ். அங்கே தெரியுதுங்களா, தியா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சர்க்கஸில் வந்து அதுக்கு வந்து பயம் வராது. ஒரு வாட்டி வந்து புக்ஸுன்னு கீழே வந்துச்சு. அவங்க அம்மா வந்து நைஸாக ஐஸ் பண்ணி வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வருது பாருங்க, அதான் தெரியுதுங்களா. அம்மா பொண்ணும் சண்டை போட்டுருக்காங்க, ஏற மாட்டேன். ஆனால் நான் சொன்னேன் சுத்தமாக ஏற மாட்டேன்னு சார். இப்போ அம்மா போய் சொன்னோன்னே உட்காரு வருது. இதுதான் கெத்து. பாருங்களேன் பாருங்களேன். கொஞ்சம் பயம் போனுங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா புஷ்ஷுன்னு வந்துருச்சு, அதுலேருந்து பயப்படுது. அம்மா ட்ரை பண்ணுறான். சும்மா பயந்து இந்த வேலைக்கு வரல. பயம் இருக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆசை. எப்படியோ வெற்றிகரமாக சர்க்கஸ் ஏறிச்சு. சொல்கிற பற்றி நான் சொன்னேன், சுத்தமாக கேட்கல. உட்கார வைக்கிறா. உட்கார வருதா பாப்பமா. ஓகே ரைட், இது போதும். அப்புறம் பழகிச்சுன்னா வந்துடும். இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க, சூப்பர். இன்னொட்டி மேலே ஏறுதான்னு பார்ப்போமா. ஏறுது பார்த்தீங்களா. அதுக்கு தான் அம்மா சொல்கிற பொண்ணு. அம்மா பொண்ணுனா அதான் அம்மா பொண்ணு. நான் எவ்வளோ பாடாப்பட்டேன், முடியாதுன்னு இருந்துச்சு. இப்போ அதே பாருங்கள், மேலே போய் ஏறுது. மேலே போய் ஏறிச்சு, சூப்பர். ஓகே, அவங்க அம்மாவும் சர்க்கஸில் விடக்கூடாதுன்னு ஒரு ஆசை. ரைட் பையா, நான் கூப்பிடலாம் நின்ட்டான் பையா. வந்துச்சு. வெரி குட் வெரி குட் நைஸ், வெரி ஹாப்பி. அதுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு. அதே ஓடுது பார்த்தீங்களா மேலே. அதான் இப்போலாம் நான் வற்புறுத்தினேன். ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ அப்படியே போடுறேன், அந்த கிளிப்பும் ஸ்டார்டிங்கில். ஆனால் அநியாயம் பண்ணிச்சு, முடியாதரா போடா இருந்துச்சு. நானே கடுப்பாயிட்டேன், இவ்வளோ கூப்பிட்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு. சூப்பராக போயிடுச்சு. வருதாமா. கொஞ்சம் பயம் போச்சு. சூப்பர். அழகாக அதே மலை ஏறி போகுது பாருங்க, தெரியுதுங்களா. கிட்ட பொண்ணு வச்சுங்க, கண்டிப்பாக அது வராது. அதனால தான் நான் வந்துட்டேன் இந்த பக்கம் தூரமாக. அடுத்தது இப்போ ப்ளூவில் கூப்பிட்றா. ப்ளூவில் வரதான் பார்ப்போம். வந்துச்சு, கிட்ட வந்துச்சு. உட்காந்துச்சு. வா சூப்பர். வந்துச்சு, ப்ளூலேயும் வந்துச்சு. ஆமாம். என்ன ஊசி ஜூஸா? வெயில் எங்கே அடிக்குது, இருட்டாகி போச்சு. இதுக்கப்புறம் எங்கே நம்ம ஜூஸ் போடுறது? வா சாயா போடலாம். ஜூஸ்லாம் கிடையாது. விளையாடி டயர்ட் ஆகிட்டியா? ஒரு ஜூஸ் வர உனக்கு. இந்த வெயிலுக்கு ஒரு ஜூஸ் போட்டால் எப்படி இருக்குமா? என்னெல்லாம் கேட்குது பாருங்க. ஓகே வாங்க சாயா. வெற்றிகரமாக பாருங்கள், சூப்பர் டீ. அக்கா பயங்கரமாக சாயா போட்டு கொடுத்துட்டாங்க. 2 டீ வித் பிஸ்கெட்.
உனக்கு பிஸ்கெட்டாமா? ஓகே, வாங்க டீ குடிக்கலாம். அக்கா கிட்ட சாயக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அக்கா சுகர்லாம் கம்மியாக போடுங்க, ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன் நாள்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டு லைட்டாக சாய் சுகர் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். சாய் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. தில் மா ஹாமோர் கடை அங்கே குடிச்ச குமரன் கஃபே பாருங்கள், நந்தினி பால் தான் யூஸ் பண்ணுறாங்க போல். சூப்பர். சாயா போட்டாச்சு. செல்வா பாருங்கள் காய்கறி வாங்க போயிடுச்சு. அப்போ தான் நாளைக்கு லஞ்ச் பாக்ஸு செய்ய முடியும். இதாங்க ரோட்டு கடையில் ஆல்வேஸ் சப்போர்ட் ரோட்டு கடை. நாங்கள் ரோட்டு கடையில் தான் காய் வாங்குவோம். ஏன் ஃபேன்சி பெரிய பெரிய கடையிலலாம் போய் வாங்கணும்? பாருங்கள் எவ்வளோ மக்கள் வாங்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. காய்ஸ் வெற்றிகரமாக 175 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியாச்சு. செல்வா அந்த காய்கறி காட்டு. இதான் 175 ரூபா. கைஸ் ஃபைனலி தியாவோட அட்டகாசம் தாங்க முடியாமல் அதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டே ஆகணுமா. இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா தான் அப்படியே வந்தாச்சு. இந்த கடையில் வந்து செல்வம் உட்கார வச்சாச்சு. செல்வம் செம்ம கானில் உட்காந்துருக்கா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஃப்ரைஸ் வந்தோன்னே சாஸ் போடு, அது போடு. சாஸ்லாம் வேணாம், அப்படியே சாப்பிடு. சப்பாத்திக்குள்ளே மடிச்சு வச்சுருக்காங்க போல். ஆனால் கொதிக்க கொதிக்க இருக்குது, காண முடியாதா, சூடுடா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்குது தியா? சாப்பிட்டு பார்த்துடலாமா? சிக்கன் ரோலு சூடாக இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். சிக்கன் ரோல் சாப்பிட்டு நாக்கே காலி. இருந்தாலும் அந்த சூடு வந்து இழுக்கு விட மாட்டேன். நானும் அந்த சிக்கன் ரோலாம் பார்த்துருவேன் இன்றைக்கி. சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பாய். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே அண்ட் குட் நைட்.